வணக்கம். நான் சோலை ஆறுமுகம். தமிழ்நாட்டில் இப்போ விஜய் தான் சிஎம். திரு விஜய் தான் சிஎம். கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில், அதுவும் அவர் சந்தித்த முதல் எலெக்ஷன்லேயே அவர் சிஎம் ஆகிட்டார். யாருமே கணிக்கல இவர் கணிசமான ஓட்டு வாங்குவார் அப்படின்னு தான் நினச்சாங்களே தவிர சிஎம் ஆவார்னு யாருமே கணிக்கல. ஆனால் அது நடந்துருச்சு. அது ஒரு மேஜிக், பொலிட்டிக்கல் நடந்த ஒரு மேஜிக்கு. அவருடைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்புறம் திமுக அதிமுக வெறுத்தவங்க ஓட்டு போட்டு விஜயை சிஎம் ஆக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, இதை யாரால் தாங்கிக்க முடியல அப்படின்னா, உளவியலாக யாரால் தாங்கிக்க முடியலன்னா, ரஜினிகாந்த் அவர்களால் தாங்கிக்க முடியல, கமல் அவர்களால் தாங்கிக்க முடியல. ஏன் ரஜினிகாந்த் அவர்களால் தாங்கிக்க முடியலன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அரசியலுக்கு வரணும்னு பேட்டி கொடுப்பாரு, அப்புறம் வரலன்னு சொல்லுவார், திரும்ப அரசியலுக்கு வரணும்னு பேட்டி கொடுப்பாரு, வரலன்னு சொல்லுவார். இப்படியே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்களை, குறிப்பாக அவருடைய ரசிகர்களை ஒரு 15-20 வருஷமாக அவர் ஏமாற்றிட்டே இருந்துட்டார். அப்புறம் கமல் மக்கள் நீதி மையம்னு கட்சி ஆரம்பித்து நிறைய பொறுப்பாளர்களை நியமித்து நிர்வாகிகளை கோடிக்கணக்கில் செலவு பண்ண வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவர் கட்சியை கலைச்சிட்டு, கட்சி இருக்குது திமுகவோட போய் சேர்ந்து அவர் மேலவை உறுப்பினராக மாறிட்டார். அதாவது எப்படின்னா, கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படிங்கிறது கமலோட அரசியலாக மாறிடுச்சு. ஸோ இந்த 2 பேர்த்துக்கு ஏன்னா இவங்க எல்லாம் பெரிய ஸ்டார்ஸ், சூப்பர் ஸ்டாரு கமல் பெரிய ஸ்டார், விஜய்க்கு மேலே இருக்கிற பெரிய ஸ்டார்ஸ். இவங்களால அரசியலில் ஜெயிக்க முடியல, அதிகாரத்துக்கு வர முடியல. ஆனால் விஜய் சந்தித்த முதல் எலெக்ஷனில் சிஎம் ஆகிட்டார். அதனால் இவங்க 2 பேருக்கும், இந்த பெரிய ஸ்டாராக இருக்கிற 2 பேருக்குமே உண்மையிலே நிறைய நாள் தூக்கம் வந்திருக்காது. இதுதான் உளவியல் உண்மை. சரி, விஜய் சாருக்கு கீழே இருக்கிற நடிகர்கள், விஷால் அவருடைய ரசிகர் மன்றத்தை ரொம்ப பலப்படுத்துகிறார். ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணிலாம் போட்டு நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அப்புறம் தனுஷ் அவர்கள் அவருடைய ரசிகர்களை ரொம்ப ரொம்ப என்கேஜ் பண்ணுறாரு, ரொம்ப துரிதமாக செயல்படுதுன்னு சொல்கிறாரு, கூட்டம் போடுறாரு, அன்னதானம் போடுறாரு, தினசரி அவங்களுடைய ரசிகர் மன்றம் மூலமாக அன்னதானம் போடுறாரு, அதிகாரப்பூர்வ கொடியை அறிவிச்சிருக்காரு. ஸோ அவரும் விரைவில் அரசியலுக்கு வர போகிறார்.